ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஐஸ், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ், குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், பிரேக் அவுட்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம். அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் 10, 2024. இன்றைய மார்க்கெட்டுக்கு தேவையான சில முக்கியமான ஸ்டாக் அப்டேட்ஸ் அண்ட் மார்க்கெட் அப்டேட்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க, பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இதில் ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்கும் இருக்குது. ஏன்னா 52 ரூபா மதிப்புள்ள ஒரு ஸ்டாக் 1.2 பில்லியன் அளவிலான ஒரு மல்டி பேக்கர் ஆர்டரை வந்து பிடிச்சிருக்காங்க. இது ரொம்ப பெரிய ஆர்டர் இந்த கம்பெனிக்கு. ஸோ அது என்ன கம்பெனின்னு இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்க்குறது நிஃப்டி 50 சார்ட்டு தான். ஸோ நிஃப்டி 50 சார்ட்டை பொறுத்த வரைக்கும் அவன் கரெக்டாக ரெசிஸ்டன்ட் லெவலில் தாங்க இருக்கான். இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான கேண்டில் வந்துச்சுன்னா பிரேக் அவுட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவன் அடுத்தடுத்த அப்சைட் பொட்டன்ஷியல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹெரிட்டேஜ் ஃபுட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ஹோல்டிங்ஸில் அதிகமாக இருக்கிறது சந்திரபாபு நாயுடு தான். அவர் வந்து எலெக்ஷனில் பாசிட்டிவாக இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஷேர் 64% ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. ஸோ இது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு ஸ்டாக்கு தான். இந்த இடத்துல பை பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்துருப்பீங்க. நமக்கு என்ன நியூஸ் போகுதோ அது பிரச்சனை கிடையாது. பிரேக் அவுட் கொடுத்துருக்கானன்றது தான் விஷயம். பிரேக் அவுட் பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவான்றது நியூஸை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை கண்டுபிடிக்கிறதா நம்ம ஒர்க்கு. ஸோ ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸில் ஹோல்டு பண்ணுறவங்க ஹோல்டு வச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக இன்னும் பாசிட்டிவாக போவோம். இது ஒரு நியூஸ் அப்டேட்டான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். கிட்டத்தட்ட 35% ஸ்டேக் வந்து சந்திரபாபு நாயுடு வச்சுருக்காரு. இன்னொரு ப்ரமோட்டர் 10% வச்சுருக்காங்க. 1992 லிஸ்டான இந்த கம்பெனியில் இருந்து இவருக்கு வர்ற வருமானம் சுமார் 3000 கோடியாக இருக்குது. ஸோ அதனால் பேலன்ஸ் ஷீட்ஸ் நல்லா இருக்குது. ஆந்திரா, கர்நாடகா போன்ற, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட் ஷேர் ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் கிட்ட தான் இருக்குது. டைரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் மில்க் சம்மந்தப்பட்ட அனைத்து ப்ராடக்ட்ஸ்லையும் இந்த கம்பெனி ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ இதோடைய மார்க்கெட் பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. ரெகுலர் கன்சியூமர் ப்ராடக்ட் தான். ஸோ அதனால் இதை ஹோல்டு பண்ணுறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணுங்க. கண்டிப்பாக சூப்பரான ரிட்டர்ன்ஸ் கொடுப்பான். நெக்ஸ்ட்டு கோதாவரி பவர் அண்ட் எஸ்பேட் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. கம்பெனியும் பைபேக்கை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்டர் மதிப்பு சுமார் 50 லட்சம் ஈக்விட்டிஸை பை பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பைபேக் எதுக்கு நடக்குதுன்னா கம்பெனியோடைய எக்ஸ்பென்சஸை காமிச்சு டேக்ஸை கம்மி பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இப்போ கோதாவரி லாஸ்ட் இயரில் 250 கோடி மதிப்புள்ள ஷேர்ஸை பைபேக் பண்ணாங்க. இந்த வருஷம் 50 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை பை பண்ண போகிறாங்க. ரெக்கார்டு டேட் இன்னும் அறிவிக்கப்படலை. ஜூன் 15, 2024 போர்டு மீட்டிங் நடக்கும். அதில் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்கு அப்புறம் இந்த பைபேக் நியூஸ் அஃபிஷியலாக வெளியிடப்படும். இதோடைய டெய்லி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது கரெக்டாக ரெசிஸ்டன்ட் லைனில் இருக்கான். இந்த இடத்துல பாருங்களேன், ரைசிங் சேனல் பேட்டர்ன் 9-day மூவிங் ஆவரேஜில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இவன் இந்த பேட்டர்னை பிரேக்கர் கொடுத்தா மட்டும் பத்தாது. இவன் இந்த கேண்டிலையும் பிரேக்கர் தரணும். பிரேக்கர் லெவல் 1030 ரூபாய். நெக்ஸ்ட்டு கேஇசி இண்டஸ்ட்ரீஸ். கேஇசி இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. ஆர்டர் மதிப்பு சுமார் 1000 கோடி ரூபாய். இந்த கம்பெனி வந்து டிஎன்டி அண்ட் கேபிள் பிஸ்னஸில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. டிஎன்டி பிஸ்னஸ் அண்ட் ஆர்பிஜி கேபிள்ஸ் பிராண்ட்லேருந்து வந்த ஆர்டர் மதிப்பு மட்டும் 1000 கோடி. இந்த கம்பெனியோட ஒட்டுமொத்த ஆர்டர் புக் சுமார் 3000 கோடியே இருக்குது. ஸோ இவனும் ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்கான். இது ஒரு அருமையான பாசிட்டிவ் நியூஸ் தான். ஸோ இவனுடைய பிரேக் அவுட் லெவல் 811. இந்த இடத்துல டபுள் டாப்பாக க்ரியேட் பண்ணி கீழே வந்தான்னா விட்டுருங்க. பிரேக் அவுட் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணான்னா இந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்கள். நல்ல ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ரைல்டெல் தரப்புலேருந்து ஒரு அப்டேட். இந்த கம்பெனிக்கு ஒரு மல்டி பேக்கர் அந்தஸ்து கொடுக்கலாம்னு பார்த்தா கொடுக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா ரீசெண்ட் இயர்ஸில் இவனுடைய மூமெண்டம்லாம் பாருங்களேன். இங்கே ஒரு 100 ரூபாவில் இருந்த 2023 வெறும் 100 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தவன் இன்றைக்கி 500 ரூபாயெலாம் டச் பண்ணிவிட்டு இவன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒரு பங்கை வந்து நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் வந்த நியூஸ் வந்து 82 கோடிக்கான ஆர்டர் வந்திருக்கு. பட் ப்ரீவியஸாக நிறைய ஆர்டரை இவங்க பை பண்ணி வச்சுருக்காங்க, சரி எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதுலேயும் இருந்தும் இவங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போது கம்பெனி இன்னும் பாசிட்டிவாக மாறுவான்.
இப்போது கரெக்டாக சப்போர்ட் லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இவன் பிரேக் அவுட் கொடுத்தான் அப்படின்னா 435 ரூபாயில் பிரேக் அவுட் கொடுப்பான். பட் இப்போ பை பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் வந்து 330 ரூபா வந்து ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹியூஜ் தான். ஸோ பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸை வச்சு கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். 362 ஒரு சின்ன சப்போர்ட் லெவல் இருக்குது. அதை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு என்ட்ரி எடுங்க. உங்களுடைய டார்கெட் 425 இருக்கும். பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் என்ட்ரு ஆனீங்கன்னா 435 இல்லை 440 அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். பட் அங்கே கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். நெக்ஸ்ட்டு வார்ட் விசார்டுக்கு தான் நான் சொன்னேன் அந்த பல்க் ஆர்டர் கிடச்சிருக்கு. வார்ட் விசார்ட் வந்து ஒரு பெரிய குரூப் தான். வார்ட் விசார்ட்ஸ் இன்னோவேஷன்ஸ் அண்ட் மொபிலிட்டி, வார்ட் விசார்ட் ஃபுட் அண்ட் பிவரேஜஸ், வார்ட் விசார்ட்ஸ் ஹெல்த் கேர் லிமிட்டட்னு நிறைய பிஸ்னஸில் என்கேஜாக இருக்காங்க. இவங்கள பாருங்களேன், ரீசெண்ட் ஹை 80 ரூபாயில் இருக்கான். அதுக்கு முன்னாடி 100 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கான். ஸோ இப்போ இந்த ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு இல்லையா, அது வந்து எந்த நாட்டோடதுன்னா ஃபிலிப்பைன்ஸோடைய ரோட் டிரான்ஸ்போர்ட்டை ஃபுல்லாக ஈவியாக மாற்ற போகிறாங்க. ஸோ அதுக்கான ஆர்டர் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. இது என்ன பண்ணுன்னா குளோபல் லெவலில் இவங்களுடைய ப்ரெசன்ஸை கொடுக்கும். அதன் மூலமாக கம்பெனிக்கு அடுத்த குளோபல் ஆர்டர் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், சும்மா ரீசன்ட் ஹையான 66 டச் பண்ணாலே இவனுக்கு 30% கொடுத்துருவான். ஆனால் ரீசெண்டாக வந்த வெரிஃபைடு ஹை வந்து 69%. அங்கேருந்து 100 ரூபா ஆல் டைம் ஹை போனான்னா 100% ரிட்டர்ன்ஸ் கொடுப்பான். ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்களும் ஒன்ஸ் இந்த ஷேரை வந்து பாருங்கள். இந்த ஷேரை பார்த்துட்டு என்ட்ரி கிடைச்சா உங்களுக்கு ஓகேன்னு பட்டா என்ட்ரி எடுங்க. எனக்கு தெரிஞ்சு இவன் டெய்லி சார்ட்டில் 9 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருக்கான். இதில் என்ட்ரானிங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் 46.55 ரூபா இருக்கும். வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது ஹேமர் பேட்டர்ன் வந்திருக்கான். ஸோ ஹேமர் பேட்டர்ன் விச் இஸ் வெரி குட் பேட்டர்ன் ஃபார் ட்ரெண்ட் ரிவர்சல். இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்திருக்கு. பியர்ஸ் இந்த பங்குடைய விலையை 46.25 ரூபா வரைக்கும் கீழே அடிக்கும்போது புல்ஸ் பைபேக் பண்ணி 51.95 ரூபா கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 52.26 ரூபா. ஸோ என்ட்ரி எடுத்துகிட்டு நல்ல ப்ராஃபிட் அடைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு போரோசில் ரினியூவபிள்ஸ், அவங்க ரைட் இஷ்யூ போக போகிறாங்க. ரைட் இஷ்யூடைய ஒர்த் 450 கோடி. அப்புறம் ஆஸ்டன் இன்ஜினியரிங், ஸோ அதை விட்டுருங்க. அதில் வந்து ஸ்டாக் பெருசாக மூமெண்ட் கிடையாது. அதை பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் வேஸ்ட் தான். பட் போரோசில், ஸோ அதனால் அதில் வர நியூஸை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஸோ அரிஸ்டோ இன்ஜினியரிங் வந்து 175 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனிக்கு வந்து குவாத்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அந்த ப்ராஜெக்டோடைய மதிப்பு சுமார் 126 கோடி ரூபாய். போரோசில் ரினியூவபிள்ஸோடைய வீக்லி சார்ட் பார்க்குறீங்க. கரெக்டாக சப்போர்ட் லைனில் ஒரு ஹேமர் பேட்டர்ன் வந்திருக்கான். இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இருக்குது. 450 கோடிங்கிறது ரைட் இஷ்யூ மூலமாக ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ஸோ மக்கள் இதை பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ட்ரி எடுக்கிறவங்க என்ட்ரி எடுக்கலாம். உங்களுடைய டார்கெட் சுமார் 663 ரூபாயே இருக்கும். இல்லைனா பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பிரேக் அவுட் வந்து கிடைக்கல. உங்களுக்கு ஏதாவது நல்ல ஸ்டாக் தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டாட்டா பாய். பிரேக் அவுட் பாயிண்ட் சொல்லிடுறேன். 620 பிரேக் அவுட் பாயிண்ட். பிரேக் அவுட் கொடுத்தான்னா கண்டிப்பாக அவர் 800 ரூபா போக வாய்ப்பு இருக்குது. டிசைட் டார்கெட் 832. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டாட்டா பாய்.